இன்றும் எனக்கு நினைவுகிறது. கடைசியாக தமிழீழ மண்ணில் வந்த தமிழ்நாட்டில் பிரதிநிதி என்கிற முறையில் நான் ஒரு பிரகடனப்படுத்துகிறேன். என் தலைவன் என்னிடத்தில் அடர்ந்த காடுகளில் நள்ளிரவில் நானும் என் தலைவனும் இருக்கும்போது என்னிடத்தில் சொன்னது. இதைத்தான் ஈரோட்டு கூட்டத்திலும் பதிவு செய்தேன். நேற்று எம்ஜிஆர் நகரில் நடந்த கூட்டத்திலும் பதிவு செய்கிறேன். இன்று பதிவு செய்கிறேன். நான் எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கிறேன். 15 ஆண்டுகளாக என் இன விடுதலைக்காக நான் போராடுகிறேன், பேசுகிறேன். ஆனால் இவ்வளவு பெரிய மாபெரும் மக்கள் எழுச்சி என் வாழ்நாளில் இதுவரை ஒரு மிகப்பெரும் அரசியல் இயக்கத்தின் மாநாடு போல ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி. என் அன்பான தலைவனே, என் அண்ணனே, பார், உனக்கு நிச்சயம் இந்த பதிவுகள் வந்து சேரும். பார், என்னிடத்தில் நீ கேட்டாயே என் அன்பு தம்பி, ஒரு 5000 இளைஞர்களை ஒன்று திரட்டி உன்னால் நம் இன விடுதலைக்காக போராடிட முடியாதா? 5000 பேருக்குமா இந்தியாவில் தமிழகத்தில் சிறை இருக்குது என்று கேட்டாயே அண்ணா. பார், தமிழின விடுதலைக்காக, தன் தாயக உறவுகள், தன் தாய் தமிழ் உறவுகளின் விடுதலைக்காக எழுச்சி மிக்க மரத்தமிழர் கூட்டம் உன் பின்னே நிற்பதை பார். நீ நம்பிக்கையோடு களமாடு. உன் பின்னால் இந்த தமிழினம் விடுதலைக்காக போராடும். நீ நம்பிக்கையோடு களமாடு.